உங்க முன்னாடி தான் அவரை இன்ட்ரோ பண்றோம். இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த யோலோ டீமோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். இது வரைக்கும் நான் எங்கேயும் லான்ச் பண்ணல. ஏன்னா நான் இங்கே வந்து என் கரியரை ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே வந்து பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ கேட்டு கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இஸ் ஆர் ஹீரோ மிஸ்டர் தேவ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுதான் இந்த படத்துல என்னோட சக்காலத்தை மாமா குட்டி இருக்காங்கல்ல, என்னோட ரியல் மாமா குட்டி இவருதான். உங்களுக்கு நானு, எனக்கு நீங்க, அந்த மாதிரி தான் போகணும். ஸோ நைஸ். அண்ட் இன்னைக்கு இவங்க எல்லாருமே அதான் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் போது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. சொல்லுங்க. ஓகே, அடுத்து எங்களோட கதாநாயகி தீக்ஷிதா, எங்க செல்லக்குட்டி, எங்க பொட்டுக்குட்டி, எங்க அம்முக்குட்டி. தீக்ஷிதாக்கு எல்லாம் ஜோரா கேட்குறேன். எனக்கு ஒரே டவுட்டு, தேவ்ரோக்கு மட்டும் ஒரே சிங்கிளோட அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டீங்க. பட்டுக்குட்டி செல்லக்குட்டி. ஓகே, இப்போ இந்த படத்துல என்ன பண்ணுன்னா, இவர் பக்கத்துல இவங்க நித்தியோட படம் நீங்க பேரு அன்னைக்கு படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, நான் நீங்களும் தெரியவா? ஓகே, கடைசி வரைக்கும் பாய்ஸ். ஓகே, என்ன புரியலையா இது? ஓகே தான் தெரியுமா? அம்மா ஹாய், ஹவ் ஆர் யூ? எஸ். அடுத்து டாக் டு பாய்ஸ் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி. அடுத்து நம்ம பாண்டியன் ஸ்டோர் புகழ் தே அவர் தான் இப்போ கேட்குறாரு. ஆகாஷ் 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 வாங்க. இப்போ எல்லாரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துருக்கீங்க கரெக்டா? இல்லை, எல்லாரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துருக்கீங்க. அவர் ஹீரோ அந்த படம், அந்த சீரியலில். இந்த படத்தில் செகண்ட் ஹீரோ. இந்த படத்தில் செகண்ட் ஹீரோ. ஏங்க உண்மையா சொல்ல போனா எல்லாருமே இப்போ வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. கதிர் ப்ரோ, கதிர் தானே பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல? கதிர் தானே? ஏமா சொல்லு பாத்தாங்க லட்சுமி. ஆமா தானே? அடுத்தபடியா சிலபஸ் பேர் சொல்லு. ஒரே செகண்ட் ப்ரோ, சிலபஸ் பேர் சொல்லு. சரி, ஓகே. ஸோ இவரும் வந்துட்டு பண்ணியிருக்காரு. இவரும் செகண்ட் ஹீரோ. அடுத்து நம்ம வரும்போது நீங்கள் உங்கள்கிட்ட கிளாப் பண்ண போறாரு எங்களுடைய சினிமா டாக்டர் மிஸ்டர் கிரி சார். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ப்ளீஸ் கம் சார். சார் எப்படிப்பட்ட கேரக்டர் தான் படத்தில் அண்ணன் கண்ணாலே பேசுவேன் பண்ணுவாங்கல்ல, அதனால கண்ணாலே வந்து இவர் பாப் கேரக்டர் பண்ணுறாரு. கண்ணாலே வந்து ஸ்கேன் பண்ணுறாரு. நல்லவங்களா கெட்டவங்களா சார்? சரி, இந்த காலேஜ் பசங்க வந்துட்டு எப்படிப்பட்ட அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு கண்ணாலே ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க சார். ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பல காலேஜ் பசங்க தான் சேர்ந்துருக்கீங்க. அமோகமான ஒரு வெற்றி நீங்கள். ஐ மீன் உங்களோட வண்டர்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நாலேஜ், என்டர்டெயின்மெண்ட் ஸ்கில்ஸை பார்த்தேன். அற்புதமாக பாடுறீங்க. எனக்கு எங்களோட பழைய நினைவுகள் வந்துச்சு, நம்ம காலேஜ் டைமில் போகுது. பட் என்னோட பாடுறதில்லை, அங்கே உட்காந்து தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே உட்காந்து பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள் பசங்க, நீங்கள் எல்லாருமே என்ஜாய் லைஃப். காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட்டு. Have a wonderful night. My love to all of you. Best wishes. Thank you bro. உங்களுக்கு செகண்ட் ஹீரோ சொல்லுங்க. ஆமா தானே? ஓகே, இப்போ நம்ம படத்தோட தேர்ட் ஹீரோ திவாகர். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அவர் வந்து அமரன் படத்துல சாய் பல்லவிக்கு அவார்டு கொடுத்தாரு. சரி, இந்த பார்க்கிங் படம் யாரெல்லாம் பாத்துருக்கீங்க? பார்க்கிங் படம் பாப் மார்லி கேரக்டர் பாத்துருக்கீங்களா? பாலமுருகன். சபா இப்ப யாராவது பாத்துருக்கீங்க? அடுத்து விக்கி, எனக்கு ஒரு டவுட்டு. இவன் முடி எப்படி இது மாதிரி வச்சுங்க? அது வந்து பாப் பண்ணி நீங்கள் படத்தை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அவர்கள். சரி, ஓகே. அடுத்து நம்ம படத்துல வந்து இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க எப்படி சொல்லுவோம்? ப்ளீஸ் கம். ஏய், கை தட்டுப்பா, பொண்ணு இருக்குப்பா. ஓகே, அடுத்து அம்சா. ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். அவங்க பேர் தீபிகா. நாங்கள் அம்சா நல்லா கூப்பிடுவோம். அடுத்து நம்ம நித்திக்கு இப்போ முக்கியமான கேரக்டர் என்ன பண்ண போகிறோம்? நித்திக்கு அக்கா. நித்திக்கு அக்கா. அக்கா சொல்றதா நித்தி கேட்பா படம் ஃபுல்லா. அக்கா அக்கா சொல்லி
ஆனா அக்கா சொல்றது யாருக்கும் கேட்க மாட்டாங்க. நிச்சயம் கேட்க மாட்டாங்க. ஸோ பூஜா பிரியா ப்ளீஸ். ஓகே, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் சகிஷ்ணா சேவியரை நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த பாட்டு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக சாங்ஸ் பாருங்க, சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த மியூசிக் எங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கே புரியும். இஸ் மிஸ்டர் சகிஷ்ணா சேவியர். இது வந்து இப்படி ஒரு ஹிட் சாங்கை கொடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சகிஷ்ணா சேவியர் சார். ப்ளீஸ் கம் ஹியர். ஆக்சுவலி ரொம்ப அழகான 6 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. கேட்கும்போது அந்த ஆல்பம் ரொம்ப ரீச் ஆகும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த சாங் ப்ளீஸ். ஆமாம், இன்னும் சாரி டு இன்டரப்ட். இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணல, பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்டு எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். மை நேம் இஸ் சகிஷ்ணா சேவியர். இப்போ வர படங்களில் வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கில் ட்ரீட் பண்ணி ஒரே படத்தில் 6 பாட்டு இருக்கிறது, it's such a blessing for any music composer later on me. So I thank Mahesh Selvaraj sir for this huge opportunity. Like more established music composers வச்சு பண்ணிருக்கலாம். ஏன்னா 6 சாங்ஸ் ஒரு படத்தில் ஹோல்ட் பண்ணுறங்கிறது இட்ஸ் a huge responsibility, but they trusted in me. So I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM University இருந்து யாராவது இருக்கீங்களா? SRM University? Okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. ஸோ நானும் SRM யூனிவர்சிட்டியில் நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே க்ரோ ஆகி தான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஆல்பம். செக். சகிஷ்ணா சேவியர் சார் வந்து வெறும் மியூசிக் கம்போசர் மட்டும் கிடையாது. சொன்னால் நீங்கள் எல்லாம் ஷாக் ஆகிடுங்க. இஸ் எ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ மியூசிக்கில் வந்து பேஷனாக இருக்கனால வந்து பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ இந்த சாங்கை வந்து அழகாக எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்த ரகு மாஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சாங்கை பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். மாஸ்டர் 2 மைக் வச்சுக்கிறீங்களா? 2 மைக்கு வேணாம்மா? ஓகே சார், எல்லாமே 2ன்றதுனால இதுவும் 2ஆ? பாவம் சார். சார் இவங்களெல்லாம் வந்து இல்லை இந்த ஏதோ ஒரு மயானத்தில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க சார். பாவம் பேசி பேசி டார்லிங் பேச வச்சுட்டு அப்புறம் சாங் போடலாமா? இது 2 மினிட்ஸ் சார். எல்லாரும் பேசுனீங்க, நானும் பேசுகிறேன். டார்லிங் தேங்க்யூ, டார்லிங் தேங்க்யூ ஸோ மச். வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய். பெருசாக பேச வரலைங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து இந்த எல்லாரோட பெரிய ஒரு டீமுக்கும் பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு டான்ஸராக இருந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து இப்போ ஒரு கொரியோகிராஃபர் ஆகியிருக்கேன். டான்ஸராக இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அசிஸ்டண்ட் ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் ஆஸ் அ கொரியோகிராஃபர்ன்ற போது இந்த எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சாங் எடுக்கணுன்றது நாட் அ ஈஸி இஷ்யூ. பட் இதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் எதனால் சொல்கிறேன்னா, இவங்களோட யூனிட்டி இருக்குல்ல, அதுதான் இங்கே எல்லாருக்கும் வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி டேட்டில் வந்து எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி எதையுமே வந்து அவாய்ட் பண்ணாமல் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார், உங்களோட டீம் மூலயமா. அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ், நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு 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 பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து நவகாந்த் மாஸ்டர். இவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். நாங்கள் 2 பேரும் இவங்க 2 பேர் மாதிரி நாங்களும் இந்த ஒரு ஸ்டேஜில் கலா கிருத்திக் டேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2த்துலையுமே ஆடி இருக்கோம். இவர் வந்து ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர், லயோலா ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர். நான் வந்து பட் பரவாயில்ல இன்னும் அந்த பவர் இருக்கே டார்லிங். நான் வந்து 5th எலிமெண்ட் ஒரு டான்ஸ் கம்பெனி இருந்தது. அந்த டான்ஸ் கம்பெனியில் நானும் ஒரு இதுவாக ஒர்க் பண்ணேன். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கனெக்டிவிட்டி. நான் இந்த சாங் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இவர் தான் என்னை கூட்டு வந்து நிற்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பின்னாடியே ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னல, என் பின்னாடி இப்போ அவர் தான் நிற்கிறாரு. இப்போவும் பின்னாடி தான் நிற்கிறாரு. அண்ட் தென் ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் தென் இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆஃப் என்னென்னா, என்னை முழுசாக நம்பி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுமே என்கிட்ட கொடுத்து ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்துலேயே உட்காந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் என்னை முழுசாக நம்பின 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்கள் 4 பேருமே முழுசாக நம்பின ஒரு ஆளுக்கு வந்து பெரிய 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 தேங்க்ஸ். எங்கள் கூடயே ஷூட்டிங்லேயே உட்காந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரா இல்லைன்னு கூட தெரில. அன்றைக்கி எங்களுக்காக
ஷூட்டிங்கை வந்து ஃபுல்லாக ஹோல் டே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணார். அண்ட் தென் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். பட் இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எங்களோட ஹீரோ சார். பிகாஸ் என்னன்னா நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு உள்ளே இருக்க டேலண்ட்டை இவர் தான் வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்ட போகிறாரு ஸ்க்ரீனில். நாங்கள் ஆட போகிறதில்ல. எங்களோட மைண்டில் இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் என்னென்னலாம் ஒரு கனவு வச்சுருக்கோமோ அந்த கனவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட தான் போடுவோம். அவர் தான் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காரு. அதனால் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். இந்த சாங் அழகாக வர்றதுக்கு காரணம் வந்து அவர். அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர் இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கில் அவர் கூட ஒர்க் பண்ண பெரிய பெரிய ஹீரோ வந்து பெரிய பெரிய ஹீரோ டாலிங் கொஞ்சம் தலைங்க இந்த பக்கம் வந்துருங்க. இல்லை உண்மையிலே சொல்லணும் டாலிங் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் ப்ரோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். சரி இப்போ இங்கே எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோன்னா இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணலைங்க. நான் ஒரு வேறு ஷூட்டிங் போயிட்டோம், அதனால் நிறைய மீட் பண்ணல. இங்கே எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நிக்கி எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது என்னென்னா டான்ஸே வராது, ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்து முன்னாடி நிற்பான். மாஸ்டர் என்னடா பண்ணுற? இல்லை மாஸ்டர் கூப்பிட்டாங்க அதனால வந்தேன். சரி நீ போய் உட்கார். ஓகே மாஸ்டர். சரி அந்த ஒரு அது இருக்கணும் தானே? இருக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. ஆமாம், சரி அந்த தைரியம் இருக்குல்ல, நம்மளுக்கு எதுவுமே தரனால முன்னாடி வந்து நிற்கிறது. அது வந்து நான் நிக்கி கிட்ட பார்த்தேன். இல்லை ஆக்சுவலாக இவர் என்ன கூப்பிட்டாருங்க, அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போய் முடிச்சப்புறம் ஐயா இது நான் சொல்லியே ஆகும் ஐயா. ஸ்டூடியோ போயிட்டு முடிச்சப்புறம் வந்துட்டு ஒரு உக் ஸ்டெப் ஒன்று கொடுத்தாங்க. அந்த காலில் வந்துட்டு ஆடுற மாதிரி கால் நிற்க மாட்டேங்குது எனக்கு வேற. சரி என்ன பண்ணுவேன்னு நானும் பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூ இல்லை என்கிட்ட வேற. இல்லை அது ஏன் தெரியுமாங்க, ஷூலாம் இல்லை. இவங்க நிறையலாம் பார்த்துட்டாங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர்லாம் பார்த்துட்டு இவர் அப்படி என்ன பண்ணுவார் இங்கே ஷூலாம் போட்டால் இவர் என்ன பண்ணுவாருன்னு இப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி இல்லை. ஷூ இல்லை உண்மையாவே காரில் எடுத்துன்னு வரல. நீ அப்புறம் கீழே போய் கார்ல அப்புறம் என்னது இது மாஸ்டர் அந்த ஸ்டெப் போடுங்க ப்ளீஸ். வாங்க வாங்க ஸ்டெப் போடுங்க மாஸ்டர். நீயே போடு அந்த மாஸ்டர் ஷூ இருக்கு மாஸ்டர். இப்போ ஜிங்கி சிக்கி சிங் இப்போ போட பண்ணி சரி என் கூட வந்துட்டு ஒரு 4 பேர் ஆடுனாங்களா, அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா நல்லா. கீழே விழுந்துருவியா? இல்ல பிகாஸ் கேர்ள்ஸ் தேவி இல்ல எனக்கு என்ன ஆசைனா அந்த சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும்னு ஆசை. இது நம்ம சாங் அப்புறமா இதை பண்ணிக்கலாம் ப்ளீஸ். அவர் கேமராமேன் வேணான்றாரு, அந்த டான்ஸ்லாம் வேணான்றாரு. சொல்லுங்க ப்ரோ, வேணாவா இவங்களா? சரி சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து எல்லாரோடக்குமே. என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோட டீம், என்னோட டான்சர்ஸ் டீமு, அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டேஜ் அந்த பீரியடில் வந்து நாங்கள் ஆடி அதே இடத்துல வந்து அண்ணன் சொல்ல ஜட்ஜாக இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா எந்த ஸ்டேஜுமே சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிற்க வைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே. இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணன் சிட்டி அண்ட் யோலோ டீம். தேங்க்யூ சார். ஓகே, இந்த சாங் பற்றி நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள் ஆகாஷ். ஏன்னா நீங்களும் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்தீங்க, மாஸ்டர் என்ன பண்ணார் உங்களை சொல்லுங்கள். ஆக்சுவலாக மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா டெக்கோ ஃபெஸ்ட்டை வந்து கூட்டத்துலேருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி எங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆச்சு, ஆனால் ஃபைனல்ஸில் வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசித்தோம், சரி இந்த காலேஜுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டில் வந்து எங்கள் பாட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் இங்கே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு. எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டாக வந்து கேரண்டீடாக இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க. ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்கள் சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம்.
அன்றைக்கி வந்து லிட்ரலாக அவர் எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார், பாவம் மாஸ்டர். பட் மன்னிச்சிட்டாரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாருன்னு ஹோல் டீம் சார்பாக வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டாக அது நடக்கும். இஸ் தட் டேலண்டட். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்கள் எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோலோக்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம். அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா வந்து 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிக்கெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. இப்போது எங்கள் படத்தோட ஹீரோயின் வாங்க தேவிகா. நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி மலையாளத்தில் பேச போறீங்களா, தமிழா, தெலுங்கா? தமிழா, சரி, ஓகே, ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங். ஐம் ஏ மல்லு கேர்ள். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் ஓன்லி ஃபார் மீ, மலையாளத்துக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐ எம் டூயிங் மை பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் கிராஜுவேஷன் இன் கொச்சி. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் சச் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரமோட் அவர் சாங். தேங்க்யூ. தேவ் ப்ளீஸ் டுவர்ஸ். பாட்டு பார்த்துடலாம் சார். பாட்டு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை சாங் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம சாங் பார்க்க போகிறோம். எல்லாரும் சைடில் வந்துடலாம். இப்போ நமக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட்டை பற்றி ஒரு ஏவி பார்த்துட்டு அவங்கள இன்வைட் பண்ணலாம். சாங் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. நாங்கள் ஏன் இவ்வளவு தைரியமாக அவங்க முன்னாடி கொண்டு சாங்கை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றத சாங் பார்க்கும்போது தெரியும். ப்ளீஸ் லைட்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவருக்கு வந்து இப்படி ஒரு ஹிட் சாங்கை கொடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சகிஷ்ணா ஜேவியர் சார். ப்ளீஸ் கம் ஹியர். ஆக்சுவலி ரொம்ப அழகான 6 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. கேட்கும்போது அந்த ஆல்பம் ரொம்ப ரீச் ஆகும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த சாங் ப்ளீஸ். ஆமாம், இன்னும் சாரி டு இன்டரப்ட். இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணல, பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்டு எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். ஸோ மை நேம் இஸ் சகிஷ்ணா ஜேவியர். இப்போ வர படங்களில் வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கில் ட்ரீட் பண்ணி ஒரே படத்தில் 6 பாட்டு இருக்கிறது, it's such a blessing for any music composer later on me. So I thank Mahesh Selvaraj sir for this huge opportunity. Like more established music composers வச்சு பண்ணிருக்கலாம். ஏன்னா 6 சாங்ஸ் ஒரு படத்தில் ஹோல்ட் பண்ணுறங்கிறது இட்ஸ் a huge responsibility, but they trusted in me. So I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM University வந்து யாராவது இருக்கீங்களா? SRM University? Okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. ஸோ நானும் SRM யூனிவர்சிட்டியில் நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே க்ரோ ஆகி தான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஆல்பம். சரி, சகிஷ்ணா ஜேவியர் சார் வந்து வெறும் மியூசிக் கம்போசர் மட்டும் கிடையாது. சொன்னால் நீங்கள் எல்லாம் ஷாக் ஆகிடுங்க. இஸ் எ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ மியூசிக்கில் வந்து பேஷனாக இருக்கனால வந்து பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ இந்த சாங்கை வந்து அழகாக எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்த ரகு மாஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சாங்கை பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். மாஸ்டர் 2 மைக் வச்சுக்கிறீங்களா? 2 மைக்கு ஆனாம்மா. ஓகே சார், எல்லாமே 2ன்றதுனால இதுவும் 2ஆ? பாவம் சார். சார் இவங்களெல்லாம் வந்து இல்லை இந்த ஏதோ ஒரு மயானத்தில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க சார். பாவம் பேசி பேசி டார்லிங் பேச வச்சுட்டு அப்புறம் சாங் போடலாமா? இது 2 மினிட்ஸ் சார். எல்லாரும் பேசுனீங்க, நானும் பேசுகிறேன். டார்லிங் தேங்க்யூ. டார்லிங் தேங்க்யூ ஸோ மச். வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய். பெருசாக பேச வரலைங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து இந்த எல்லாரோட பெரிய ஒரு டீமுக்கும் பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு டான்ஸராக இருந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து இப்போ ஒரு கொரியோகிராஃபர் ஆகியிருக்கேன். டான்ஸராக இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அசிஸ்டண்ட் ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் ஆஸ் அ கொரியோகிராஃபர்ன்ற போது இந்த எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சாங் எடுக்கணுன்றது நாட் அ ஈஸி இஷ்யூ. பட் இதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் எதனால் சொல்கிறேன்னா, இவங்களோட யூனிட்டி இருக்குல்ல,
அதுதான் இங்கே எல்லாருக்கும் வர வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு டேட்டில் வந்து எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு எதையுமே வந்து அவாய்ட் பண்ணாமல் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார், உங்களோட டீம் மூலயமா. அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ், நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு 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 பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து நவகாந்த் மாஸ்டர். இவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். நாங்கள் 2 பேரும் இவங்க 2 பேர் மாதிரி நாங்களும் இந்த ஒரு ஸ்டேஜில் கலா கிருத்திக் டேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2த்துலையுமே ஆடி இருக்கோம். இவர் வந்து ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர், லயோலா ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர். நான் வந்து பட் பரவாயில்ல இன்னும் அந்த பவர் இருக்கே டார்லிங். நான் வந்து 5th எலிமெண்ட் ஒரு டான்ஸ் கம்பெனி இருந்தது. அந்த டான்ஸ் கம்பெனியில் நானும் ஒரு இதுவாக ஒர்க் பண்ணேன். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கனெக்டிவிட்டி. நான் இந்த சாங் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இவர் தான் என்னை கூட்டு வந்து நிற்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பின்னாடியே ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னல, என் பின்னாடி இப்போ அவர் தான் நிற்கிறாரு. இப்போவும் பின்னாடி தான் நிற்கிறாரு. அண்ட் தென் ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் தென் இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆஃப் என்னன்னா என்னை முழுசாக நம்பி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுமே என்கிட்ட கொடுத்து ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்துலேயே உட்காந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் என்னை முழுசாக நம்பின 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்கள் 4 பேருமே முழுசாக நம்பின ஒரு ஆளுக்கு வந்து பெரிய 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 தேங்க்ஸ். எங்கள் கூடயே ஷூட்டிங்லேயே உட்காந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரா இல்லைன்னு கூட தெரில. அன்றைக்கி எங்களுக்காக ஷூட்டிங்கை வந்து ஃபுல்லாக ஹோல் டே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணார். அண்ட் தென் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். பட் இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எங்களோட ஹீரோ சார். பிகாஸ் என்னன்னா நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு உள்ளே இருக்க டேலண்ட்டை இவர் தான் வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்ட போகிறாரு ஸ்க்ரீனில். நாங்கள் ஆட போகிறதில்ல. எங்களோட மைண்டில் இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் என்னென்னலாம் ஒரு கனவு வச்சுருக்கோமோ அந்த கனவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட தான் போடுவோம். அவர் தான் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காரு. அதனால் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். இந்த சாங் அழகாக வர்றதுக்கு காரணம் வந்து அவர். அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர், இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கில் அவர் கூட ஒர்க் பண்ண பெரிய பெரிய ஹீரோ வந்து பெரிய பெரிய ஹீரோ டாலிங். கொஞ்சம் தலைங்க இந்த பக்கம் வந்துருங்க. இல்லை உண்மையிலே சொல்லணும் டாலிங், எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் ப்ரோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ இங்கே எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோன்னா இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணலைங்க. நான் ஒரு வேறு ஷூட்டிங் போயிட்டோம், அதனால் நிறைய மீட் பண்ணல. இங்கே எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நிக்கி எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது என்னென்னா டான்ஸே வராது, ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்து முன்னாடி நிற்பான். மாஸ்டர் என்னடா பண்ணுற? இல்லை மாஸ்டர் கூப்பிட்டாங்க அதனால வந்தேன். சரி நீ போய் உட்காரு. ஓகே மாஸ்டர். சரி, அந்த ஒரு அது இருக்கணும் தானே? இருக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. ஆமாம், சரி, அந்த தைரியம் இருக்குல்ல, நம்மளுக்கு எதுவுமே தரனால முன்னாடி வந்து நிற்கிறது. அது வந்து நான் நிக்கி கிட்ட பார்த்தேன். இல்லை ஆக்சுவலாக இவர் என்ன கூப்பிட்டாருங்க. அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போய் முடிச்சப்புறம் ஐயா இது நான் சொல்லி ஆகும் ஐயா. ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போயிட்டு முடிச்சப்புறம் வந்துட்டு ஒரு உக் ஸ்டெப் ஒன்று கொடுத்தாங்க. அந்த காலில் வந்துட்டு ஆடுற மாதிரி கால் நிற்க மாட்டேங்குது எனக்கு வேற. சரி என்ன பண்ணுவேன்னு நானும் பார்த்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூ இல்லை என்கிட்ட வேற. இல்லை அது ஏன் தெரியுமாங்க, ஷூலாம் இல்லை. இவங்க நிறையலாம் பார்த்துட்டாங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர்லாம் பார்த்துட்டு இவர் அப்படி என்ன பண்ணுவார், இங்கே ஷூலாம் போட்டால் இவர் என்ன பண்ணுவாருன்னு இப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி இல்லை. ஷூ இல்லை, உண்மையாவே காரில் எடுத்துன்னு வரல. நீ அப்புறம் கீழே போய் காரில் போயிட்டு காரில் அப்புறம் என்னது இது மாஸ்டர் அந்த ஸ்டெப் போடுங்க ப்ளீஸ். வாங்க வாங்க ஸ்டெப் போடுங்க மாஸ்டர். நீயே போடு. அந்த மாஸ்டர் ஷூ இருக்கு மாஸ்டர். இப்போ சிங்கி சிக்கி சிங் இப்போ போட பண்ணி சரி, என் கூட வந்துட்டு ஒரு 4 பேர் ஆடினாங்களா, அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா நல்லா. கீழே விழுந்துருவியா? இல்ல பெண் பிகாஸ் கேர்ள்ஸ் தேவி இல்ல எனக்கு என்ன ஆசைனா சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும்னு ஆசை. இது நம்ம சாங் அப்புறமா இதை பண்ணிக்கலாம். ப்ளீஸ் அவர் கேமராமேன் வேணான்றாரு, அந்த டான்ஸ்லாம் வேணான்றாரு. சொல்லுங்க ப்ரோ, வேணாவா இவங்களா? சரி சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து எல்லாரோடக்குமே. என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோட டீம், என்னோட டான்சர்ஸ் டீமு,
அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டேஜ் அந்த பீரியடில் வந்து நாங்கள் ஆடி அதே இடத்துல வந்து அன்அனௌன்ஸ்மெண்ட்டில் ஜட்ஜாக இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஸ்டேஜுமே சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிற்க வைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே, இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணன் சிட்டி அண்ட் யோலோ டீம். தேங்க்யூ சார். ஓகே, இந்த சாங் பற்றி நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள் ஆகாஷ். ஏன்னா நீங்களும் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்தீங்க, மாஸ்டர் என்ன பண்ணார் உங்களை சொல்லுங்கள். ஆக்சுவலாக மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா டெக் ஆஃபீஸை வந்து கூட்டத்துலேருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி எங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆச்சு, ஆனால் ஃபைனல்ஸில் வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசித்தோம், சரி இந்த காலேஜுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டில் வந்து எங்கள் பாட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் இங்கே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு. எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டாக வந்து கேரண்டீடாக இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க, ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்கள் சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அன்றைக்கி வந்து லிட்ரலாக அவர் எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார், பாவம் மாஸ்டர். பட் மன்னிச்சிட்டாரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாருன்னு ஹோல் டீம் சார்பாக வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டாக அது நடக்கும். ஹி இஸ் தட் டேலண்டட். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்கள் எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோலோவுக்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம் அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வந்து 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிக்கெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. இப்போது எங்கள் படத்தோட ஹீரோயின் வாங்க தேவிகா. நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி மலையாளத்தில் பேச போறீங்களா, தமிழா, தெலுங்கா? தமிழா, சரி, ஓகே, ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங். ஐம் ஏ மல்லு கேர்ள். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் ஓன்லி ஃபார் மீ, மலையாளத்துக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐ எம் டூயிங் மை BA மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் கிராஜுவேஷன் இன் கொச்சி. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் சச் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரமோட் அவர் சாங். தேங்க்யூ. தேவ் ப்ளீஸ் டுவர்ஸ் பாட்டு பார்த்துடலாம் சார், பாட்டு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஒரு யங் ஃபிலிம் எனக்கு ஒரு சின்ன மெமரி இருக்குது. பேச்சுலர் ரிலீஸ் ஆகி ஒரு 25th டேக்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூர் ஒரு நாள் சும்மா போய் ஒரு தேட்டருக்கு போனேன். அங்கே போனப்போ யாருன்னே தெரியாது, நான் சும்மா போயிருந்தேன், பசங்களோட போயிருந்தப்போ பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த தேட்டரோட மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு போய் சும்மா காமிச்சா ஃபுல்லாக யங்ஸ்டராக உட்காந்துருந்தாங்க. சார் இந்த படத்துக்கு மட்டும்தான் சார் 25 வயசுக்கு முன்னாடி அடுத்ததாக இருக்கிறவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு வந்து பார்த்து தான் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாறிச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய இடத்துல வந்து நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. உங்கள் மாதிரி ஒரு யங் க்ரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சாம், உங்கள் பாட்டும் இவங்களோட பாட்டும் அந்த மாதிரி இருக்குது. அந்த பாட்டையும் சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேவ், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. எங்கே போனாலும் திவ்ய பாரதி பற்றி என்கிட்ட கேட்பாங்க. அந்த திவ்ய பாரதியை ஃபஸ்ட்டு காமிச்சது இவர் தான். என்கிட்ட வந்து ஒரு நாள் ஃப்ளைட்டில் உட்காந்து நாங்கள் வந்து எங்கேயோ ஒரு பாம்பேக்காக ஃப்ளைட்டில் இருந்தோம். அப்போ வந்து இவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். இவர் வந்து அப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தார். அப்போ அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணோட எடுத்துகிட்டு வந்துட்டு, அண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா. அப்போ
நான் ஃப்ளைட்டில் போகல சொன்னேன், தம்பி இப்போ நாங்கள் ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம், அந்த பொண்ணு நோ சொன்னேன், இந்த பொண்ணு தான்ப்பா ஹீரோயின் சொன்னேன், அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு, அப்படி தான் திவ்யா பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து, ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃப்ளிக்டையும் இவர் தான் பார்த்துக்குவார். அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நான் வந்து இவர் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுறது, நாங்கள் இருக்கிறது. ஏன்னா நான் அந்த ஆஃபீஸ்லேயே தான் தங்கியிருந்தேன், எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால் இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்கள் முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெகசி வந்து வெளியிலேருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் தான் படிச்சுட்டு வந்த பையன், அதனால் எனக்கு இதோட லெகசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. சிங்கர் வந்து ஆதித்யா ஆர்கே, இந்த பேன் ஒரு சாங் பாடினார் இல்லையா, அந்த சிங்கர் தான் அது. ஸோ இஸ் ஆல்ரெடி பாப்புலர் சிங்கர். ஸோ நான் ட்ராக் வைஸ் நான் தான் பாடியிருந்தேன். The way he created magic within an hour or two, it was amazing. So my special thanks goes to Aditya RK brother. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை இன்னொன்று, இப்போ இந்த ஒரு சிங்கிள் மட்டும்தான், பாக்கி வேற யாரெல்லாம் வந்துட்டு பாடியிருக்காங்க மற்ற சாங்ஸ் கேட்குறாங்க? ஸோ நம்ம ட்ராக் லிஸ்ட்டில் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது ஜி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அண்ட் தென் ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன், சூப்பர் சிங்கர் பிரியங்கா பாடியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ராக்காகவே நிறைய நோன் பீப்புள் பாடியிருக்காங்க. அண்ட் 6 சாங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லா சாங்ஸும் உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே வந்து ஜாஸ் ஸ்டைலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்கள் வந்து சீக்கிரத்தில் வந்து டெக் மியூசிக் ரிலீஸ் ஆகும். நீங்கள் கேட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சரி சார். ஓகே சார், நம்ம தேவ் பேசுகிறேன். வாங்க தேவ் ப்ளீஸ் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ டீமாக எங்களோட கேபி போஸ்ட் பண்ண வச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாக இருக்குமோ இந்த மாதிரி இடத்துல நின்று அவங்க கிரியேட் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு, அதே கனவோடு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும். ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்களில் வந்து குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடித்து அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த டீமில் மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, ஆஸ் எவ்ரி ஒன் செட், அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதில் வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரின்னும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கமர் போயிடுங்கன்னு சொன்னாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்தில் எனக்கு செகண்ட் ஹீரோவாக நடித்த நிக்கி பிரதர். இதை சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க ப்ரோ. இல்லை, ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமாக சொல்லிடுவாங்க, இப்பயே தெரிஞ்சிருக்கும் யாருன்ட்டு. அந்த பேப்பான்னு பார்த்தீங்களா அந்த மியூசிக், அதில் மட்டும்தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ள வந்துட்டு நான், அவரால் எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ இல்லை அப்படின்னாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து நிக்கி பிரதர் வந்து இல்லை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்போ நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. நம்ம யோகி பாபு சார் இருக்காரு, சந்தானம் சார் இருந்தார் ஒரு காலத்தில். அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்தில் அவருக்கான ஒரு இடத்த வந்து இதில் பிடிச்சிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எஸ் பர்ஃபார்ம். நான் டப்பிங்கில் 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமாக ஒர்க்காக இருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்பில்.
பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரதர் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது பெரிய படமாக இருக்கும். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஸோ அவங்களுக்கு ஒரு நிதி ப்ளீஸ் கம்மி வாங்க. அப்புறம் ஆகாஷ் பிரதர் வாங்க ப்ரோ, இவர் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் தான் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ இந்த படம் மூலியமாக எங்கள் எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணுன்றதை என்னோட ஆசை. அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணிங்கன்னா வில் க்ரோ ஹையர். அண்ட் ஐ டெஃபினெட்லி ப்ராமிஸ் தட் வில் கீப் என்டர்டெய்னிங் யூ. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா, கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து இதை ஹானர் பண்ணி எங்களுக்காக பண்ணி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் கதீஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஸ்டீஃபன், அபீஷ், டே நைட் தூங்காமல் எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்டில் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வரதவங்க தான், கடைசியாக போகிறதவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சாம் சார், ராம் சார் கூட நின்று ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு நீங்கள் தான் ஹீரோ. ஈவினிங் 5 மணிக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சிங்கிள் டு கெட் ரிலீஸ். மக்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ ரகு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இனி சினிமாவில் ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு. ஒரு சென்டர் ஃபிகராக அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார், ராம் சார் அண்ட் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா, என்னோட இன்னொரு கோ ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாகராஜனை, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், இந்த படம் சொன்ன டைம் பீரியடில் முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதையுமே அவர் நோ சொல்லாமல் எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட்டடாக அதை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. யாரை மிஸ் பண்ணேன்? நம்ம த பாய் ஃபார் பை பாய்ன்ற மாதிரி திவாகர். எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமாக தான் தெரியும். ஒரு 40 days ஒன்றா ட்ராவல் பண்ணோம். என் படத்தில் என் கூடயே நடிச்சிருக்கான் என்னோட நண்பனா. இப்போ ஒரிஜினல் நண்பனாக மாறிட்டான். அண்ட் டெஃபினெட்லி வில் ஆல்சோ கோ பிளேசஸ். சூப்பர் சார். அப்புறம் கிரி சார் இஸ் அ ஃபென்டாப்ளஸ் ஆக்டர். இவர் கூட 2-3 விஷயங்கள் சீனில் நடிச்சிருக்கேன். அண்ட் சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் அ ப்ளஷர் ஆக்டிங் வித் யூ சார். நீங்களும் வந்துருங்க சார். அவ்வளோதான். இப்போ என்னோட நண்பன் திவா பேசுவான். Few words about this film, please. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் நிதி. நான் சென்னையில் தான் பிறந்ததோ வளர்ந்ததோ, இருந்தாலும் தமிழ் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஐம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது ஒரு செகண்ட் லீடாக டெபியூ பண்ணுறது இட்ஸ் அ பிக் டீல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராம் சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் ஃபார் காலிங் மீ இன் ஃபார் தி ஆடிஷன். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் பீங் an amazing co-star. Thank you sir for this opportunity. To our producer sir, of course. And above all, I'd like to thank my parents, my mom, my dad. அவங்க இங்கே வந்திருக்காங்க. So without them, I wouldn't be standing on the stage. For their sacrifices, time and support wouldn't have been possible without both of you. Thank you. So please do watch the film and let us know what you think. Thank you so much. Thank you so much. நம்ம இந்த யோலோ டீமோட என் டைமில் இருக்கிறோம். இங்கே நாங்கள்லாம் வடபள்ளியிலேருந்து டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். மகேஷ் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூகேலேருந்து 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க மிஸ்டர் செந்தில், சிவா, ப்ளீஸ் சார் ஸ்டாண்டப். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தோட மகேஷ் சாருக்கு பின்னாடி இருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. தேர் கமிங் ஃப்ரம் யூகே இந்த சாங் பார்க்குறாங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். A big thanks to our PRO team, Shiva sir and AM team, Satish and 10 Music Jitesh sir. அவர் இல்லைனா இது வந்து பாசிபிளே கிடையாது. Thank you 10 Music for the opportunity. And once again போட்டு Department of Media Science வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு பிக் தேங்க்ஸ். இங்கேருந்து ஆரம்பித்தோம். ஸோ மீடியாவில் வந்து இருக்கிறதுக்கு இந்த இடம் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு லான்ச் பண்ணுறோம். சப்போர்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. மேம் ப்ளீஸ் கம். மேம் ப்ளீஸ் சார் வாங்க சார். எல்லாரும் ஒரு குரூப். So all the best team. We will be there with you throughout. Thank you. Guys, can we give big hand of applause to the founder of our department, Vishwanathan sir. So we welcome you sir.